ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்திஹாஷினி. நாம் இன்றைக்கி முட்டை ரைஸ் கிண்ட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் அப்போது பாதி இது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போது பார்க்கலாமா வாங்க. இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கலாம். சால்ட் போட்டாச்சு. அடுத்த மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன மசாலானா நம்ம என்ன மசாலா போட போகிறோன்னா பார்த்துக்கோங்க. இந்த கோழி கறி அதுக்கு போடுவாங்க அந்த மசாலா போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு ஸ்பைசி வேணுமோ அவ்வளோதுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். எக்லெல்லாம் வேகட்டும். எக்லெல்லாம் இப்படி ஆனோன்னே கொஞ்சம் நல்லா வதக்கி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இதே இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. தனியாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அவ்வளோ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணோன்னா கொஞ்ச நேரம் இப்படி விட்டுங்க. விட்டதுக்கப்புறம் ரைஸை மசாலா கூட சேர்ந்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. இல்லை கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. நம்மளோட எக் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இது ஒயிட் ரைஸ், ஒயிட் எக் ரைஸ்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.